ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கேவி. நான் உங்களுக்கு ஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைனோஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்ற சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ME3493. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யூனிட் வைஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் அண்ட் ஆப்ளிக்யூ மெட்டல் கட்டிங். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த ஒரு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஆஃப் சிப் ஃபார்மேஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த 2 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. இதால எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸ். ஸோ 3 டாபிக் நீங்கள் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல கண்டிப்பாக பார்ட் பிலோ டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. இல்லாட்டி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் நேம் அண்ட் சப்ஜெக்ட் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டைப் சிங்கிள் ஸ்பிண்டில். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டிங் மெத்தட். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அந்த 2 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்பர் டர்னிங் மெத்தட். ஸோ அந்த 3 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ மெயினாக வந்து டயக்ராம்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ டயக்ராம் நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நேம்ஸ் நல்ல லேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டயக்ராம் எந்த அளவுக்கு நீட்டாக வரைங்க அந்த அளவுக்கு மார்க்ஸ் நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் வீல். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த ஒரு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் ஹாபிங், கியர் ஷேப்பிங், கியர் கட்டிங். ஸோ இந்த ஒரு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங், டேப்பிங், போரிங், ரீமிங். ஸோ இந்த ஒரு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க 3 டாபிக்ஸை கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்கில் எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரேட் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ கொடுத்துருக்கிறது எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஆர் கண்டினியூஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், அதாவது CNC மிஷின் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹோல்டிங் மெத்தட் இன் டர்னிங் அண்ட் மிஷினிங் சென்டர். ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 3 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. யூனிட் 4ல கண்டிப்பாக பார்ட் பிலோ டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ பார்ட் பி அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதில் வந்து பார்ட் ஏவும் படிச்சாகணும். எதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ மார்க் எடுத்து 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்ட் ஏ பிளாங்காக விட்டுருந்தீங்கன்னா 80க்கு தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்ட் ஏ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு பார்ட் ஏ படிக்கிறதுக்கு டைம் இல்லைனா இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. டைம் இல்லைனா மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 62 மார்க் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் வந்து 4 to 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளாங்காக விட்டு வரதுக்கு பதில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது, ஸோ படிக்கிறதுக்கு 2 மார்க் படிக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்குன்னா ஃபுல் 2 மார்க் நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ டைம் இல்லாமல் மட்டும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த 2 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் பிலோ டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் பார்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் CNC மிஷினிங் சென்டர் அண்ட் டர்னிங் சென்டர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. இதில் தான் மோஸ்ட்டாக கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் CNC மிஷின் ஃபார் மிஷினிங். ஸோ இந்த ஒரு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 2 டாபிக் நீங்கள் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்ட் பிலோ டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்க இந்த 5 யூனிட்ஸில். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு A கிரேட் O கிரேட் கூட ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.